இங்க ஊர்ல பணம் இல்ல காசு இல்ல ஆனா உங்க ஆளுங்கிட்ட போனா காசு இருந்துகிட்டே இருக்கேன்னு அது அப்படியா ஊர்ல இருக்கேன் ஊர்ல பணம் இருக்கேன் வீடு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு 10 கோடி போகுங்க. நம்ம வீட்டிலே கொடுத்தன வருவாங்க, நமக்கே காசு கொடுப்பாங்க, நம்ம வீடே வாங்கிடுவாங்க. இது நம்ம ஆளுங்களே எடுத்துங்களேன். எம்சி ரோட்ல துணி கடை வச்சிருக்கான்னாக்கா அவன் 50 ரூபாய்க்கு தான் கொடுப்பான் நமக்கு ஹோல்சேல்லையே. ஆனால் மார்வாடி எங்கேருந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்தவன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறான் நமக்கு. ஏன்னா அவனோட பிஸ்னஸ் எத்திக்ஸே யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்படின்னா, நம்மளா கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிற வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர முன்னுக்கு வர்றது கஷ்டம் சௌகார்பேட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு. அவங்கள மாதிரி ஐடியாலாம் நமக்கு வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தமா நம்ம மனுஷால் கிட்ட இல்லை. அவங்க கெட்டுன்னு வந்தாலும் 4 சேட்டு ஒன்றா சேருவான், மீட்டிங் போடுவான், அவனுக்கு ஒரு கடை வச்சு தருவான், அவனை பழக்க வைப்பான். வர லாபத்தில் 3ல் ஒரு பாகம் கோயிலுக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஐடியாலாம் ஒத்துமெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட இல்லை. ஒரே க்ரௌட், டர்ட்டி ஏரியா அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கோம் அங்கே வந்து நீட் அண்ட் க்ளீன். இங்கே வந்து நல்ல ஜாபோ கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். இங்கே அப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சியோ இங்கே என்ன அப்படின்னு. தமிழ் ஆளுங்க முஸ்லீமுங்கிற விஷயம் அது இல்லை. மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி அவங்களே ஒரு கேஷும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஹேண்ட் லோன் மாதிரி ஒரு 15 lakhஸோ இல்லை 20 lakhஸோ அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அவங்களே காமிச்சு கொடுப்பாங்க. வட்டிக்கு நீங்கள் விட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்கன்னு. இங்க ஊர்ல பணம் இல்ல காசு இல்ல ஆனா உங்க ஆளுங்கிட்ட போனா காசு இருந்துகிட்டே இருக்கேன்னு அது அப்படியா? ஊர்ல இருக்கேன் ஊர்ல பணம் இருக்கேன். வீடு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு 10 கோடி போகுங்க. நம்ம வீட்டிலே கொடுத்தன வருவாங்க, நமக்கே காசு கொடுப்பாங்க, நம்ம வீடே வாங்கிடுவாங்க. இது நம்ம ஆளுங்களே எடுத்துங்களேன். எம்சி ரோட்ல துணி கடை வச்சிருக்கான்னாக்கா அவன் 50 ரூபாய்க்கு தான் கொடுப்பான் நமக்கு ஹோல்சேல்லையே. ஆனால் மார்வாடி எங்கேருந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்தவன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறான் நமக்கு. ஏன்னா அவனோட பிஸ்னஸ் எத்திக்ஸே யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்படின்னா, நம்மளா கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிற வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர முன்னுக்கு வர்றது கஷ்டம் சௌகார்பேட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு. அவங்கள மாதிரி ஐடியாலாம் நமக்கு வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தமா நம்ம மனுஷால் கிட்ட இல்லை. அவங்க கெட்டுன்னு வந்தாலும் 4 சேட்டு ஒன்றா சேருவான், மீட்டிங் போடுவான், அவனுக்கு ஒரு கடை வச்சு தருவான், அவனை பழக்க வைப்பான். வர லாபத்தில் 3ல் ஒரு பாகம் கோயிலுக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஐடியாலாம் ஒத்துமெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட இல்லை. ஒரே க்ரௌட், டர்ட்டி ஏரியா அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கோம் அங்கே வந்து நீட் அண்ட் க்ளீன். இங்கே வந்து நல்ல ஜாபோ கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். இங்கே அப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சியோ இங்கே என்ன அப்படின்னு. தமிழ் ஆளுங்க முஸ்லீமுங்கிற விஷயம் அது இல்லை. மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி அவங்களே ஒரு கேஷும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஹேண்ட் லோன் மாதிரி ஒரு 15 lakhஸோ இல்லை 20 lakhஸோ அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அவங்களே காமிச்சு கொடுப்பாங்க. வட்டிக்கு நீங்கள் விட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்கன்னு.